மக்களே, நான் உங்க விஜய் நர்த்தனா இல்லைங்கோ. இன்னைக்கு 100 days 100 favorite storiesல day 4. In countries, one commander, the name is Sofia Qureshi. கேட்கும் போதே goosebumps இருக்குல்ல. ஆமாங்க, இப்ப ரீசெண்டா 2025ல இந்தியா vs பாகிஸ்தான் போர்ல 2 விமன் ஆபீசர்ஸ் பெருசா பேசப்பட்டாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல. அதுல ஒரு ஆள் தான் நம்ம சோஃபியா குரேஷி, சாரி கர்னல் சோஃபியா குரேஷி. கர்னல் சோஃபியா குரேஷி 1981 குஜராத் மாநிலத்தில் உள்ள வடோரால பிறந்திருக்காங்க. இவங்களோட சேர்த்து இவங்க இந்தியன் ஆர்மிக்கு 3வது தலைமுறை. ஆல்ரெடி இவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் இந்தியன் ஆர்மில ரிலீஜியஸ் டீச்சரா இருந்திருக்காங்க. அதுவே இவங்களுக்கு முதல் பெருமை. ரீசெண்டா என்ன பாக்குற எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, நீ படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி எஸ்டர்டே நம்ம கிரண் பெட்டி ஸ்டோரி பார்த்தோம். அதுல அவங்க எப்படி நான் முடிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாங்களோ அதே மாதிரி கர்னல் சோஃபியா குரேஷியும் பிஎஸ்சி எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியை வடோரால உள்ள எம்எஸ்சி யூனிவர்சிட்டியில 1995 to 1997 வரையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அவங்க மிலிட்டரி கேரியருக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் லெக்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இனிமே உங்ககிட்ட யாராவது இந்த கேள்வியை கேட்டா மறக்காம இந்த வீடியோ கம்மிங்க. ஏங்க அப்படியே அவங்க மிலிட்டரி சர்வீஸை பார்த்துலாமா? 1999ல சென்னையில உள்ள ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமில அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பீயிங் கமிஷன் க்ரோப்ஸ் ஆஃப் சிக்னல் சென்னையில ஃபர்ஸ்ட் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ்ல உள்ள காங்கோல மிலிட்ரி அப்சர்வரா இருந்திருக்காங்க. பீஸ் கீப்பிங்காக 6 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படி ஆபரேஷன் பஹல்காம் ஃபேமஸ் ஆச்சோ அப்போ, அதாவது 2001ல இருந்து 2002க்குள்ள ஆபரேஷன் பராக்ராம் நடந்துச்சு. அதுல அவங்க ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க. இருங்க, அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் பார்க்க வேணாமா? ஃபர்ஸ்ட் மெடல்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல உள்ள காங்காங்ல மிலிட்டரி அப்சர்வரா பீஸ் கீப்பிங்காக சர்வீஸ் பண்ணதுக்காக வாங்கியிருக்காங்க. முக்கியமா 6 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மெடலை வந்து ஸ்பெஷலாகவும் லாங் லாஸ்டிங்கா ஒர்க் பண்ணதுக்காகவும் வாங்கியிருக்காங்க. தேர்ட் எதுக்குன்னா ஒரு பிரத்யேகமான அவார்ட் வாங்கியிருக்காங்க. எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18ல லீடர்ஷிப்காகவும் டிசாஸ்டர் ரிலீஃப் எஃபர்ட்ல லீட் பண்ணதுக்காகவும் வாங்கியிருக்காங்க. பர்சனலா ட்ரக்கிங், ஷூட்டிங், டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட புக்ஸ் கூட அவங்க ரொம்ப பிக்கியா தான் படிப்பாங்க. அதுல அவங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி புக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி 2016 புனேல எக்ஸசைஸ் 418ல சார்பா ஒரு பெரிய மிலிட்டரி ட்ரைனிங் மீட்டிங் நடக்குது. அதுல 18 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கு இந்தியன் ஆர்மி சார்பா ஒரு கமெண்டரை லீட் பண்ண சொல்றாங்க. த நேம் இஸ் சோஃபியா குரேஷி. இதுதான் இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் சம்பவம், ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரின்னு கூட எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு லீட் இன்டர்நேஷனல் மிலிட்டரி எக்ஸசைஸ் டு கிரியேட் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்க இப்ப ரீசெண்டா நடந்த ஆபரேஷன் சிந்தூர், இதுல என்ன பண்ணாங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி மீடியாவையும் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. அவங்க மீடியால பேசினப்ப கூட போல்டு பிரசன்ஸ், அவங்களோட பப்ளிக் வாய்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது பர்சனலா ஒரு ஜெண்டர் நார்ம்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் என்னதான் பண்ணாலுமே ஒரு விமன் பண்ணும்போது நார்மலா விமன் ஒரு கப்பு போட்டு ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டு போயிடும். அவங்களுக்கு மத்தியில அவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் உங்களுக்கு யாராவது நான் பேசணும்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா?